அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு திராட்சை செடியும் கொடிகளும், வைன் அண்ட் பிரான்ச்சஸ். திராட்சை செடிகளும் கொடிகளும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரத்திலே இந்த நேரத்தை அர்ப்பணிப்போம். அமர்ந்திருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, நீர் கொடுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் என் தேவனுடைய கிருபை மிக பெரியதாய் இருந்து ஆண்டவரே மீண்டும் ஒரு தியானத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் ஆண்டவரே திராட்சை செடியும் கொடிகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் என்னுடைய சிந்தனைகளை செலுத்தும்படியாய் நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிந்தனை கேட்கின்ற அனைத்து உள்ளங்களையும் தனித்தனியாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும் சார். என் தேவனுடைய கிருபைக்குள்ளே பராமரிப்புக்குள்ளே அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன், பிதாவாகிய குமாரன், பிதாவாகிய தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் மீட்பிரேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. நாம் சிந்தனைகளை சற்று நேரம் சிதறடிக்காதபடி ஒருமுகப்படுத்தி திராட்சை செடியில் என்ன விசேஷங்கள் இருக்கிறது, திராட்சை கொடியில் என்ன விசேஷம் இருக்கிறது, இவைகள் இணைந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது, இதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இன்று உலகத்திற்கு தேவையானது ஒற்றுமை. ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டிற்கு ஒரு நாடு விரோத மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் போர் முழக்கங்கள், சண்டை பயிற்சிகள், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு விரோதமான மனப்போக்குகள், பொறாமைகள், இப்படி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு ஒற்றுமை இன்மையாலே காணப்படுகின்ற இந்த நேரத்திலே யோவான் மிக அருமையாய் சொல்லுகிறான், செடியையும் கொடியையும் போல நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று. இந்த தலைப்பினை ஒட்டிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரே ஒரு அடியை மாத்திரம் நான் பாடுறேன். செடியும் கொடியும் போல் சேர்ந்திருந்தோமே, செடியும் கொடியும் போல் சேர்ந்திருந்தோமே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். இந்த பாடல் ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல். எப்பொழுதெல்லாம் நாம் திருவிருந்து எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடல் நமக்கு பாடப்படுகின்ற செய்தி அல்லது பாடப்படுகின்ற நிகழ்வு நம்முடைய மனக்கண்களுக்கும் நம்முடைய மனதிற்கும் தெளிவாய் தெரியும். செடியும் திராட்சை செடியும் கொடியும் எவ்விதமாய் நிலைத்து ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் பலனை தருகிறது. அதை போலவே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் கடந்து போவோம். நோவா பயிரிடுகிறவனாகி, நோவா முதலாவதாக வேதத்திலே முதலாவதாக நோவா பயிர் தொழிலை மேற்கொண்டான். பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தை அவன் பயிர் வைத்த முதல் பயிர் திராட்சை தோட்டம். அப்படியானால் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய சிரேஷ்டம் அல்லது விசேஷம் என்ன? இஸ்ரேல் நாட்டிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் வீட்டுக்கு வீடு இந்த திராட்சை கொடி எவ்விதமாய் நம்முடைய வீடுகள், நம்முடைய நாட்டிலே தமிழகத்திலே முருங்கை செடியானது ரொம்ப எல்லார் வீட்லேயும் இருக்கும். பொதுவாக முருங்கை மரம் இல்லாத வீடு இருக்கு, ஆனால் முருங்கை மரம் முழுவதும் மருத்துவ குணம் நிறைந்தது. அதை போலவே திராட்சை செடி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த திராட்சை செடியை ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா முதலிலே திராட்சை செடியை நாட்டினான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திராட்சை செடியினுடைய குணநலன்கள் என்ன, அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். நீதிமொழி புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் கடந்து போகும் பொழுது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறான், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான். அங்கேயும் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனைவி கிடைக்க பெற்றவன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நல்ல மனைவியானவள் கிடைத்தால்
சொல்கிறாங்க சண்டைக்காரியோட மனைவி பேரெல்லாம் சொல்கிறாங்க. வேதத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, வெளியே கருத்துக்கள் இருக்கிறது. இதை சொன்னால் நீங்கள்லாம் கோச்சிப்பீங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மனைவி கிடைக்க பெற்ற ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த திராட்சை தோட்டத்தில் ஏதோ சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திராட்சை தோட்டம். நீ அதே நீதி சங்கீத புத்தகத்தில் 128:3 படிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை, கனி கொடுக்கின்ற, பழம் கொடுக்கின்ற, சுவைமிக்க கனிகளை கொடுக்கின்ற திராட்சை தோட்டத்தை போல இருப்பாள். கடவுளின் ஆசியை பெறுகின்ற மக்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. உன் மனைவியானவள் உன்னுடைய வீட்டை சுற்றிலும் நமக்கு எல்லாம் வேலி அடிச்சு வச்சிருக்கிறோம், காம்பவுண்ட் போட்டிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது 128ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என கருமையானவர்களே, ஓசியால கூட திராட்சை தோட்டம் பற்றி சொல்றான். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அவன் நிழலில் குடியிருக்கின்றவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடியை போல படருவார்கள். யாருன்னா மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள். என்று இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புகிறார்களோ அன்று திராட்சை கொடியை போல செழிப்பாய் மாற்றம் காணுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே திராட்சை தோட்டம் ஒன்று பலருடைய வாழ்க்கையை விவரிக்கின்ற ஒரு நல்ல செடியாக இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்கள் சொல்லுவாங்க கற்பக தரு என்று சொல்லி. கற்பக தரு நினைத்தால் நினைத்தது போல் பால் வேண்டும், பழம் வேண்டும், பொன் வேண்டும், கேட்பதையெல்லாம் கொடுப்பதுதான் கற்பக தரு. அதை போலவே இந்த திராட்சை செடியானது, திராட்சை கொடியானது நாம் நினைக்கிறதை, கேட்கிறதை எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. எனவேதான் பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 29. அதில் நாபோத் என்கிற ஒரு மனிதன் காட்டப்படுகிறான், ஆகாப் மன்னன் காட்டப்படுகிறான். 2 பேருமே பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ நாபோத் மன்னனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆகாப் மன்னனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தின் மீது ஒரு கண் போடப்படுகிறது. அவன் எப்படியாவது இந்த திராட்சை தோட்டத்தை நமக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து ஆள் அனுப்பியோ இல்லை இவன் போய் பர்சனலாக போய் கேட்கிறான். அப்ப நாபோத் கொடுக்க மறுத்து விடுகிறான். என கருமையானவர்களே, கடவுள் இயற்கையோடு ஒத்து வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். மனிதனுக்கும் உறவு பாதிக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே திராட்சை செடியினால் ஏற்படுகிறது. முதல் பாடம் வாசி கேட்டோம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 15 முதல் 13 வரையிலே நாம் வாசிக்க கேட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது முற்பிதாக்களில் ஒருவர் தான் யாக்கோபு. அவருடைய பிள்ளைங்க தான் 12 பேர். 12 பேர்கள் தான் கோத்திரம் வருது. தகப்பன் தான் ஒன்றை தவிர தாய் வேறு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் இதே சூழ்நிலை யாக்கோபு வரக்கூடாது என்று கருதி இந்த ஒற்றுமை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒருமைப்பாட்டின் ஞாயிறு, ஒற்றுமையின் ஞாயிறு, ஒன்றிணைப்பு ஞாயிறு என்று சொல்லி பலவிதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை போற்றப்படுகிறது. ஆகவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே யாக்கோபு யாக்கோபாவாக வந்தானாலா அவனுக்கு 12 மனைவிகள் இருக்கிறார்களே, பல மனைவிகள் இருக்கிறார்கள், தாரங்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் பிறந்த குழந்தைகள் 12 கோத்திரங்களாய் மாறினார்களே. ஆகவே கோத்திரத்துக்கு கோத்திரம் விரோதம் வரும் என்று சொல்லி இவர்களை அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்றே ஒரு நல்ல எண்ணத்தை எண்ணி யாக்கோபை பெயர் மாற்றினார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள் என்று சொல்லி பெயரை மாற்றினார். ஆனால் பென்யமீன் குலத்துல தான் சவுல் வர. மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், கண்டிப்பா வேணும். உடனே இஸ்ரவேலோட முதல் அரசனாக சவுலை அங்கே முடிசூட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய தவறான போக்கினாலே நாடு கெட்டு போகிறதையா. கெட்டு போகிற நாட்டை யூதாவின் குலத்தில் பாருங்க, பென்யமீன் கோத்திரம் தான் சவுல். இங்க நான் சொல்றது மறுபடியும் யூதாவின் கோத்திரத்திலே சார்ந்த தாவீது
அருட்பொழி பெறுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 20 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே பார்க்கிறோம். சாமுவேல் அதாவது அருள்பொழிவு செய்கிறார். பென்ஜமின் கோத்திரத்திற்கும் யூதாவின் கோத்திரத்துக்கும் அங்கதான் பிளவு, அங்கதான் சண்டை. இஸ்ரவேல் எப்ப பிரியுதுன்னா அங்கதான் பிரியுது. தாவீது கோலியாத் மீது கண்ட வெற்றி அதுவும் பிரிக்குது. ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அந்த சரித்திரம்லாம் நன்றாக தெரியும். சவுல் தாவீதுக்கு யுத்தம் ஏற்படுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும். சவுல் பென்யமீன் கோத்திரம் ஐயா, தாவீது யூதா கோத்திரம். தேவனுடைய கரம், தேவனுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு அதிகமா இருக்கிறது. சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு ஆமா, ஒருத்தர் பலம் அடைகிறார்கள், ஒருத்தர். ஆகவே அன்று பிரிந்த ஒற்றுமை இன்மை காரணம் இன்றளவும் உலகம் தழுவிய ஒரு ஒற்றுமை இன்மையாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒற்றுமை எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் வேதத்திலிருந்து சில கருத்துக்களோடு சிந்திப்போம். அன்று பிரிந்த அந்த இஸ்ரவேலர்கள் இன்றளவும் பிரிந்தே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பிளவுகள் காணப்படுகிறது. அப்படியானால் நாம் 3 காரியங்களை வைத்து நாம் வாசிக்கின்ற பகுதியில் சிந்திப்போம். முதலாவது, படைப்பாளருடன் ஒன்றிணைப்பு. படைப்பாளர் என்று சொல்லும் பொழுது எல்லோரையும் படைத்தவர் இறைவன் ஒருவர். ஆதியிலே மண் எடுத்து படைத்தார், அதன் பிறகு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியும். ஐயா, யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. என்னில் நிலைத்திருங்கள். ஆகவே படைப்பாளராகிய கர்த்தர் இந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தோடு சொல்றார், என்னிலே நிலைத்திருங்கள். தனித்தனிப்பட்ட மக்களாக சொல்ற எல்லாருமே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க, நீங்க என்னிடத்தில் நிலைத்திருந்தா நானும் உங்களிடத்துல நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியிலே கொடியானது, அருமையான ஒரு உருவாக்கத்தை சொல்றாரு பாருங்க. திராட்சை செடியானது ஐயா நட்டுட்டாங்க, வந்திருக்குது ஐயா. இந்த கொடி தனியா கழண்டு போயிடுச்சுன்னா எந்த பலனும் இருக்காது. ஆனால் இந்த கொடியானது திராட்சை செடியோடு இணைந்து இருக்க வேண்டும். அதை தான் சொல்றாரு, படிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தனியாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்படியானால் படைப்பாளருடன் நாம் முதலாவதாக ஒன்றிணைந்தவர்களாக இருக்க வேண்டும். படைப்பாளரை வெறுத்து கொண்டு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்றாரு பாருங்க, யோவான் 4 என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது, கடவுளில் நிலைத்திருங்கள். அவரை விரோதமாக்கிட்டு கடவுளை விரோதிச்சுட்டு நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று அநேக மக்கள், அநேக திருச்சபைகள் கடவுளை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு இவங்க தானா தனியேட்சையாக செயல்படுறாங்க. ஒருவேளை நாம பார்க்கலாம், ஐயோ அவன் துரோகம் செய்கிறான், தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கிறதே. நோ, நிச்சயமாய் கடவுள் அந்த செழிப்பு தன்மையை அற்றுப்போக செய்வார். அதான் 15வது வசனம் 15 அதிகாரம் யோவான்ல 4ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள். நீங்க என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அது 7ஆம் வசனம் படிங்க. அதே 15ஆம் அதிகாரம் 4க்கு அடுத்தது 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். ஸ்டே ஆன் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். நாம நிற்கணையா, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது. அழகா சொன்னார் பாருங்க ஐயா. நாங்க தனியா போயிட்டு பேயை போ, பிசாசை போ, அப்பாலை போ, வியாதியை போ, என்ன ஒண்ணு நடக்காதுங்க. வித் ஜீசஸ் ஐ கேன் டூ எவ்ரிதிங், ஆல் திங். வித்தவுட் ஜீசஸ் ஐ கான்ட் டூ எனிதிங். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவால் மாத்திரமே, இயேசு என்னோடு கூட இருந்தால் மாத்திரமே. அதாங்க படைப்பாளருடன் ஒன்றிணைதல். இந்த செடியும் கொடியும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தா எந்த லாபமும் இல்லை, நஷ்டம்தான். ஆகவே இந்த செடியும் கொடியும் ஒன்றாக இணைந்தால், நான் படைப்பாளருடன் சேர்ந்து இருந்தால், முதலாவது எனக்கு கிடைக்கிறது, நீங்கள் ஒன்றித்திருங்கள். 2வது, என் வார்த்தை உங்களில் என்ன பண்ணுங்களா, நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆமா, நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படியானால் நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், ஐயோ நான் நிறைய கேட்டனே சாமியாண்ட,
சாமி என் வாழ்க்கையில ஒண்ணுமே கொடுக்கலையே. இன்னைக்கு ஏராளமான பேருடைய புலம்பல் இதுவாக தான் இருக்குது. சாமி எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, கொடுக்க மாட்டார். நீங்கள் வெளியே இருந்து கேட்குறீங்க. நீங்கள் இயேசுவோடு இணைந்து கேட்க வேண்டும். படைப்பாளருடன் ஒன்றிப்பதாங்க. படைப்பாளராம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ வேண்டும். செடியும் திராட்சை செடியும் கொடியும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்றாக இருந்தால்தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்ன பாருங்க, 15ஆம் அதிகாரம் யோவான் 9ஆம் வசனம் படிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. பிதா என்னில், பிதாவுக்கும் குமாரனுக்கும் ரொம்ப அருமையான ஒரு தொடர்பு இருக்கிறது. பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். எப்பொழுது? நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே, சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாவம் செய்யாதபடி உமது வார்த்தைகளை என் இருதயத்திலே எழுதி வைத்தேன். எத்தனை பேர் ஐயா, எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கீப் அப். ஆனா வீடை சுத்தி வாசனங்க, ஆலயத்தை சுத்தி வாசனங்க, ஆலயத்திற்கு வெளியே வசனம், உள்ளே வசனம், கையில் எடுத்துட்டு போற வேத வசனம். ஆனால் இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஆனா என் இதயத்திலே மட்டும் வரலையா. அதான் சொல்றாரு, கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டே இன் இஸ் லவ். முதல்ல சொன்னாரு ஸ்டே இன் இஸ் வேர்ட், வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். இரண்டாவது ஸ்டே இன் இஸ் லவ், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவ்விதமாய் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். நிலைத்திருந்தால் நமக்கு என்ன பலன்? அதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் திராட்சை செடியில் அப்படி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கனி கொடுக்க. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கனிகளை சொல்றாரு, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, முக்கனி முகம் காணா வேம்பயிரல்லவோ, முக்கனி முகம் காணா வேம்பயிரல்லவோ, முழுதும் இசையாமேல் வைக்கிறேன் சாமி. அப்ப சொல்றாரு பாருங்க ஐயா, நான் கனி கொடுக்க வேண்டுமானால் நான் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். எவ்விதமாய் கொடியானது செடியோடு இணைந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அதே போலவே என்னுடைய ஒன்றிப்பு என் படைப்பாளராகிய கர்த்தரோடு இணைந்து காணப்படும். அதை 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அழிமாஸ் 15:2 படிங்க. என்னில் கனி கொடாது இருக்கிறது ஐயா, நீங்களும் நானும் கனி கொடுக்க ஆண்டவர் பார்க்கிறாரு. இஸ் கிவிங் டைம், மோர் டைம். பொறுங்க பொறுங்க பொறுங்க, இந்த மரத்தை எச்சிடலாமா, இந்த மரத்தை வெட்டிடலாமா, இந்த செடியை வெட்டிடலாமா, அவஸ்தப்படுறான் வேலைக்காரன். ஆனா ஆண்டு சொல்ற பொறு, இந்த ஆண்டு பொறுக்கட்டும், இன்னொரு ஆண்டு இருக்கட்டும், அடுத்த ஆண்டு இருக்கட்டும். ஐயா, உனக்கும் எனக்கும் எத்தனை ஆண்டுகளோ இத்தனை ஆண்டுகள் என் ஆண்டவர் படைப்பாளரோடு நம்முடைய ஒன்றிப்பு இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் நம்மை கிருபையாய் மன்னித்து, அருமையாய் மன்னித்து, அழகாய் மன்னித்து, நாளைக்கு என் மகன் திருந்துவான், நாளைக்கு நற்காரியங்களை செய்வார்கள் என்ற நிலைமையில நம்ம விட்டுறாங்க. அப்படி கனி கொடுக்காவிட்டால் படிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆமாங்க, பாத்தீங்களா? அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி நம்ம படைப்பாளரோடு இணைந்து கொள்வோம். ஐயா, நான் ஜெபம் டெய்லி சொல்றோம். ஐயா, நைட்ல நான் படுக்கும்போது ஜெபம் பண்ணி தானே படுக்கிறேன், ஆலயத்துக்கு போகும்போது வேதை எடுத்துன்னு தானே போறேன். இதெல்லாம் ஒன்றிப்பு அல்ல. உள்ளபடியே பாருங்க, நாம உலர்ந்து போகாதபடி, நாம் தீந்து போகாதபடி, நம்ம காய்ந்து போகாதபடி, நம் சருகாய் ஆய்விடாதபடி நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்றப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் படைப்பாளரோடு இணைந்து காணப்பட வேண்டும். ஆகவேதான் கொடியாகிய நமக்கு வாழ்வளிக்கின்றது புதிய இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து செடியாக நிலைத்திருக்கிறார். கடவுளின் வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து நாம் பயணிக்கிறோம். அதுதான் நமக்கு திசை காட்டிகளாய் அமைகிறது. கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்வின் திசை காட்டிகள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். என் வார்த்தைகள், அவருடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால். ஐயா, கொஞ்ச நேரம் வேதத்தை திறந்து வச்சிருவோம். ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரு? அன்பை குறித்து சொல்லியிருக்கிறாரு, ஐயா, அடக்கத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு, கொடுத்தலை குறித்து சொல்லியிருக்கிறாரு, பொறாமை இன்மையை பற்றி சொல்லியிருக்கிறாரு, தீமையான நடத்தலை பற்றி சொல்லல,
ஆனாலும் இவைகளை நீங்கள் நடந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டீர்களோ அதை அது உங்களுக்கு செய்யப்படும். பக்தன் பாடுறானே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாருங்க என்ன அழகு. விண்ணப்பத்தை ஒரு மனுஷன் கேட்டாதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அது யாரானா நம்ம இணைந்து இருக்கக்கூடிய அந்த செடி. அந்த செடி யாரானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் படைப்பாளர். அந்த படைப்பாளராகிய இயேசு கிறிஸ்துவாகிய செடியோடு நாம் இணைந்திருந்தால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். இல்லை என்றால் காய்ந்து சருகாய் போய் விடுவோம். யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 9, 10 2 வசனங்கள் படிக்கும் பொழுது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது, பிதா என்னிலே அன்பா, அங்க அன்பை விதைத்திருக்கிறாரே. ஆகவே பிதா என்னிலே நீங்க நாம நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி கர்த்தர் நம் மீது அன்பாய் இரக்கமாய் இருக்கிறாரே. அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமாங்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் படைப்பாளரோடு ஒன்றித்திருத்தல். படைப்பாளரோடு ஒன்றித்திருத்தல் என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு அன்பினால் இணைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். செடியும் கொடியும் இணைந்திருக்கிறது எவ்விதமா என்று சொன்னால் இதுதாங்க. செடியும் கொடியும் போல் இணைந்திருந்தோமே அது என்று கொடுக்கும்போது பாடுறோம். செடியும் கொடியும் இணைந்திருந்தால்தான் இந்த உலகத்திலே நம்மால் பலன் செய்ய கொடுக்க முடியும். நம்மால நல்ல காரியங்களை செய்ய முடியும். இல்லை என்றால் வாழ்க்கை உலர்ந்து போகும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக இந்த செடியும் கொடியும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறது படைப்பாளராம் கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கையை ஒன்றித்து நடக்க வேண்டும். இரண்டாவது, யூனியன் வித் த கிரியேஷன். யூனியன் வித் த கிரியேஷன், படைப்புகளோடு ஒன்றிணைப்பது. முதல்ல கிரியேட்டரோடு யூனியன் வித் த கிரியேட்டர். இரண்டாவது, யூனியன் வித் த கிரியேஷன், படைப்புகளோடு நாம் ஒன்றிணைக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் அதே 15ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால். இதுதான் படைப்பாளரோடு அவர் கொடுத்த படைப்புகளோடு நாம் ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். இந்த 15ஆம் அதிகாரம் முழுசையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு திராட்சை செடி உதாரணம் காணப்படுகிறது. ஆகவே படைப்பாளரோடு ஒன்றித்திருப்பது ஒன்று. இரண்டாவது, படைப்புகளோடு ஒன்றித்திருத்தல்னா ஒன்றாயிருக்கிறது. பாருங்க, பாட்டு கூட அருமையான சினிமா பாட்டு பாடுறான். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கொடுத்ததுக்கு யாருக்கு? அது ஒரு சிறு தானியம் கிடைத்தாலும் சிறு உணவு கிடைத்தாலும் கூவி அழைக்கின்றது எல்லோரையும். அதை போன்ற உணர்வு நமக்கு வரவிடாது. தாங்க படைப்பாளரோடு அவர் படைத்த படைப்புகளோடு இணைந்திருத்தல், ஒன்றிருத்தல். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கடந்து போவோம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது, அழகான ஒரு உதாரணம் சொல்றப்ப, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், நிலத்தில் விழுந்து செத்து போனையாய், தன்னை இழந்து போனோம். நீங்களும் நானும் விழுந்து செத்து போனோம், இழந்து போனோம். நம்மை இழக்க வேண்டும், நம்முடைய ஆற்றலை இழக்க வேண்டும், நம்முடைய சக்தியில் இழக்க வேண்டும், நம்முடைய பலத்தை இழக்க வேண்டும், நம்முடைய திறமைகளை இழக்க வேண்டும், நம்முடைய அழகை இழக்க வேண்டும். அப்படியா இழந்தால்தான் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஆமா, தனியா தான் இருக்கியா. அந்த கோதுமை மணி தனியா தான் இருக்கும். there is no relationship at all. அதுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. தனி மரம், தனி விதை, தனியா தானியம். ஆனால் அந்த கோதுமையோ நிலத்தில் வீழ்ந்தால், அந்த மண்ணோடு உரமானால், தண்ணியோடு உரமானால், அது உம்பி என்ன பண்ணுதுங்க, முளை விட்டு பெருசாகி கோதுமைகள் அதிகமாய் விளையுது. அப்போ அதற்கு உறவினர்கள் அதிகமாய் கிடைக்கிறாங்க. அந்த படைப்புகளோடு ஒன்றிப்பு. கோதுமை மணியைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும். யூனியன் வித் த கிரியேஷன். இந்த படைப்புகளோடு நாம் சேர்ந்தால்தான் நாம் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் இவ்விதமான நிலைமைகளில் ஈடுபட்டிருக்கிறோமா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கனி தருகின்ற வாழ்வு நம்மை கடவுளோடு ஒன்றிக்க செய்கிறது.
அவருடைய படைப்புகளோடு ஒன்றிக்க செய்கிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே மிக அழகா உண்மை சீடத்துவத்தை சொல்ற பாருங்க, படிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், நீங்கள் ஒருவேளை நாம கோதுமை மணியை போல இந்த பூமியிலே விழுந்து செத்து நம்முடைய விதைகள் அழுகி நாற்றம் எடுத்து மீண்டும் அவை உயிர் பெறுமானால் என் பிதா மகிமைப்படுவார். முதலாவது பிதா மகிமைப்படுவார். அவருடைய வார்த்தையை தொடர்ந்து, அதான் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமாங்க, உண்மை சீஷனுடைய அடிச்சுடைய தாங்க. அவன் கிரியேட்டரை நினைக்கணும், கிரியேஷனை நினைக்கணும், படைத்தவரையும் நினைத்து அவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும், படைப்புகளோடும் இணைந்து வாழ வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிலும், அப்புறம் படிங்க, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், கீப் ஆன் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தை என்ன? அன்பாயிருங்கள், ஊழியம் செய்யுங்கள், பிறருக்கு நேசியுங்கள். இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. உங்கள் விரோதியை முதலாவது நேசியுங்க, உங்களை பகைக்கிறவனை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவனை ஆசீர்வதிங்க, உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க. அவ்விதமாய் நீங்கள் செயல்படும் பொழுதுதான் அவர் சொல்றார், என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை படைப்பாளியோடு மாத்திரமல்ல படைப்புகளோடும் ஒன்றித்து இருக்கும். அடுத்தது சொல்றார் பாருங்க, படிங்க. யோவான் சுவிசேஷம் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர், அழகா சொல்ற பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் லவ் ஈச் அதர், எங்கு பார்த்தாலும் அன்பு செலுத்துவோம். பாட்டு பாடுறீங்க, ரொம்ப சிறந்த அன்பு பாட்டு. அன்பே பிரதானம், என் வாழ்க்கையிலே அன்பே பிரதானம், அன்பு இல்லாவிட்டால் நான் கைத்தாளம் போல, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திருக்கிறோம் உலகத்தை. ஆனா இங்க என்ன சொல்ல பாருங்க, இந்த படிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று, ஆமாங்க, அவருடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது அவருடைய சீடர்கள் ஒன்று. இரண்டாவது, நாம் அவருடைய சீடர்கள் என்று அவருடைய படைப்புகள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பிறர் மீது அன்பு கூற வேண்டும் என்றுதான் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது திட்டமா சொல்றாரு. நீங்கள் பிறர் மீது அன்பு கூறுங்கள், லவ் ஈச் அதர். ஐயா, இன்னைக்கு இந்த உலகத்தில் அன்பு செத்து போயிட்டு, அன்பு செத்து போய், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கே அன்பு செத்து போச்சு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அன்பு செலுத்து போச்சு, கம்பெனியில அன்பு செலுத்து போச்சு, போற வர வழியில பிரயாணத்துல அன்பு. ஆகவே தான் எடுத்தோன்னே வெட்டுறான், குத்துறான், கொலை பண்ணிடுறான். இன்னைக்கு தற்கொலைகள், இன்னைக்கு பலவிதமான இம்சைகள், பலவிதமான தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால் படைப்புகளோடு நம்முடைய தொடர்பு இல்லாமல், தொடர்பு அற்று, யாரோ படைத்தார்கள், யாரோ செய்தார்கள், இப்படியாய் நினைக்கிறோமே தவிர படைத்தவரோடு உள்ள தொடர்பை படைப்புகளோடு நாம் செலுத்த தவறுவதனாலே தான் நம்மால் முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அது யோவான் சுவிசேஷம் 15:8 படிங்க, என்ன சொல்றாரு? மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமாங்க, எனக்கு அருமையானவர்களே, படைப்புகளோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்வதனாலே, அந்த படைப்புகளை நாம் விசேஷமாய் நினைப்பதினாலே மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற சீடர்களாய் இருக்கிறோம். பிதாவை மகிமைப்படுத்துகின்றவர்களாய், படைப்பாளரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை உள்ள மக்களாய், நம்பிக்கையுள்ள சீடர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில படைப்பாளர்களோடு ஒன்றிணைப்பு இருக்க வேண்டும், படைத்தவரோடு ஒன்றிணைப்பு இருக்க வேண்டும். சீடத்துவம் என்பது நாம் கடவுளுடன் ஒன்றாக இருப்பதையும், கடவுள் படைப்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இருப்பதையும் வெளிப்படுத்தும். அதான் சீடத்துவம். உண்மையான சீடத்துவம் எதுனா, கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய மக்களோடு இருக்கிறேன். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவர் படைத்த படைப்புகளோடு இருக்கிறேன். எனவே கொடிகளாகிய நாம் செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய முறை, வாழ்க்கையினுடைய நெறி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அன்பின் வழியே நீடித்த ஒன்றிணைப்பு. அன்பின் வழியை தவிர வேறு வழியே கிடையாதுங்க. ஒன்றிணைப்பு எக்காலத்திற்கும் உரியதாயிருந்தால் என்னன்னா, இதுதான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அன்பு காணப்பட வேண்டும். பாட்டு பாடுறோம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம்.
கொரிந்தியர் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. இந்த அன்பை குறித்து, இந்த அன்பு கிரியேட்டரோடு இருக்கணும். லவ் பிட்வீன் கிரியேட்டர், லவ் பிட்வீன் த கிரியேஷன், லவ் பிட்வீன் அதர்ஸ். இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஒர்க் இஸ் ஒர்க் ஷாப். விவேகானந்தத்தினுடைய வாழ்க்கையை சொல்றார், ஒர்க் இஸ் ஒர்க் ஷாப். கொரிந்து சபைக்கு அதான் கூட சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, சரீரம் ஒன்று. இதுதாங்க ஒன்று, சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், அதற்கு அவயங்கள் அநேகம். அந்த இதாங்க ஒர்க் ஒண்ணுதான், சரீரம் ஒண்ணுதான். இந்த சரீரத்திற்கு அவயவங்கள் அதிகமா இருக்கிறது. உடல் ஒன்றே, அவயவங்கள் உறுப்புகள் வெவ்வேறா இருந்தாலும் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும், அநேக சரீர அவயங்களாய் உறுப்புகளாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சரீரம் ஒன்றாக ஒரே இயக்கமாய் தான் காணப்படுகிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்து ஒன்றுதான். நாம தான் வெவ்வேறாக பிரிந்து 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 சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பிரிவுகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் இந்த ஒன்றிணைப்பு என்ற ஒருங்கிணைப்பு என்கின்ற ஒருமைப்பாட்டையே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாரத்தை நமக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே 28 படிங்க. 28ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம நினைக்கிறோம் என்னத்தான் கடவுள் விசேஷமா ஏற்படுத்தினாரு, ஆகவே நாம் மாத்திரம்தான். இல்லைங்க, நம்மை போலவே ஒரு ஊழியர் இருக்கிறாரு, நம்மை போலவே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நம்மை போலவே ஒரு சபையார் இருக்கிறாரு, நம்மை போலவே ஒரு அறிஞர் இருக்கிறாரு, நம்மை போலவே மாறுகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகவேதான், ஆனால் கூட இந்த சரீரம் ஒன்றே. ஆகவே தான் சொல்றாரு, படைப்பாளரோடு இருக்கின்ற தொடர்பு, படைப்புகளோடு இருக்கின்ற தொடர்பு, அன்பின் வழியே நீடித்திருக்கின்ற ஒருங்கிணைப்பு காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாளந்து உவமைகளை பார்க்கிறோம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 14-30 வரை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா மிக தாளந்துகளை பற்றி நம்ம சொல்றோம். ஆகவே தாளந்துகளை பிறருக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள். நம்முடைய தாளந்துகளை, நாம் பெற்ற தாளந்துகளை நாம் எவ்விதமாய் உபயோகப்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம்? அன்பின் அடிப்படையிலே பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? கருமையானவர், நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பின் அடிப்படையில் தான் பகிரப்படுதல காணப்பட வேண்டும். அதான் லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமா, என்னை அபிஷேகம் பண்ணினது யாருக்குன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நான் சொல்ல வேணும். உடலை அழகாக வச்சிருக்கணும், உள்ளத்தை அழகாக வச்சிருக்கணும், அறிவு நல்லா வச்சிருக்கணும். அப்படி அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீகம் சார்ந்த பணிகளுக்கு நான் முழு பொறுப்பாளியாய் காணப்படுகிறேன். செடியாகிய நாம் அவர் பணிகளை செய்ய வேண்டும். அவர் பணிகளை செய்து எவ்விதமாய் திராட்சை செடியோடு இணைந்து காணப்படுகிறதோ அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 16-26 வரை பார்க்கும் பொழுது அன்பின் அடிப்படையிலே பிறக்கின்ற நற்குணங்களை பார்க்கிறோம். 22 படிங்க. ஆவியின் பத்தில அன்பின் அடிப்படையிலே, ஆவியின் கனிகளாக மாறுகிற அன்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அன்பின் படிங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை தர வேண்டுமானால் நாம் இறைவனோடு ஒன்றிணைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். யூனிட்டி பிட்வீன் காட் and the human, unity between human and nature, unity between God and the creators என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக இன்று நாம் பார்க்கும் பொழுது எல்லா திருச்சபையிலும் ஒன்றிணைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அர்த்தம் என்ன? பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பிளவுபட்டு அநேக திருச்சபைகள் இன்று பிரிந்து காணப்படுகிறது. கொள்கை அளவிலே, வரலாறு ரீதியிலே, நடைமுறை செயல்பாட்டிலே பலவிதமான பிளவுகள் காணப்படுகிறது. சாதாரண சின்ன விஷயத்தை கூட
விட்டுட்டு நம்மளால் வெளியே வர முடியல. ஆனால் நாம் பல்சமய உரையாடல் என்று சொல்லி பல மத தலைவர்களோடு உறவாடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒற்றுமை வளரவில்லை, சமாதானம் வளரவில்லை. இறையியல் கருத்துப்படி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் படிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமா, சமாதான கட்டினால் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. ஆவியினுடைய படிங்க அந்த வசனத்தை. சமாதான கட்டு என்று சொல்லுகிறாரே, இந்த கட்டு நமக்கு விட்டு போச்சுங்கயா. இந்த கட்டு இல்லாதனாலதான், இந்த கட்டு சமாதான கட்டு இல்லாதனால்தான் திருச்சபைகளை பார்த்து வெவ்வேறு நினைக்கிறோம், கிறிஸ்தவர்களை பார்த்து வெவ்வேறா நினைக்கிறோம், புறமதஸ்தார்களை பார்த்து வெவ்வேறா நினைக்கிறோம். நம்முடைய நிலைமைகள் சமாதானத்துக்குள்ளதாய் வரணும். அதான் மத்திய சுவிசேஷம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் மிக அழகா சொல்றார். படிங்க மறுபடியும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறதுனாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். வேறுபாடுகள் களைய வேண்டும். கொள்கை ரீதியிலே ஒன்றிணைப்பை வேண்டும் என்று விரும்பினாலும் நாம பின்னால் போய் இந்த ஒன்றிணைப்பு வேண்டாம் என்று சொல்லுகிறோம். உலக அளவிலே அமைதி பிறக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், நம்பிக்கை வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்றிணைப்பு நம்மத்திலே காணப்பட வேண்டும். மட்டும் பண்றோம், அழகா பண்றோம். முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்க வேண்டும். 1908ஆம் ஆண்டு 1908 இந்த ஒன்றிணைப்பு இயக்கம் நடைபெற்றது. பல அமர்வுகள் போறாங்க வராங்க, இன்னலைக்கும் அதே மாதிரி தான் போறாங்க. ஒன்றிணைந்த பாடு இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நற்காரியங்களை செய்திருக்கிறாங்க. என்னன்னா திருவிவிலியத்தை ஏற்படுத்தி, புதிய மொழிபெயர்ப்பை ஏற்படுத்தி, அதில் ஓரளவுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றிணையும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு கிடைத்த 1/4 பங்கு வெற்றி. 3/4 பங்கு வெற்றி எப்போ? எல்லா மக்களும், வேதம் சொல்கிறதே, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கு. இதாங்க ஒன்றிணைப்பு. ஒன்றிணைப்பினுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணாம், நான் சிஎஸ்ஐக்காரன், நான் லுத்ரன்காரன், நான் ஆர்சிக்காரன், நான் ரோமன், அது நான் இந்த மிஷின்காரன், அந்த மிஷின்காரன், நான் அவரு பாஸ்டர், இவரு பாஸ்டர், எல்லாம் ஒழிஞ்சிடணும். எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த பிஷப்பும் கிடையாது, எந்த ஊழியரும் கிடையாது, எந்த திருச்சபையும் கிடையாது. நான் ஒன்று. நாம் எல்லோரும் சொல்றோம், வாய்க்கழிய பேசுறோம். அவர்கள் ஒன்றாயிருப்பதை போல நாம் ஒன்றாயிருப்பது. அந்த ஒற்றுமை தன்மை இல்லையா? பிறரை அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறரை பற்றி அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மனங்கள் புண்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும், நட்புறவை நாளுக்கு நாள் அதிகப்படுத்த வேண்டும், சமூகத்தில் விரும்பத்தக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். சடங்குகள், ஐயா அவங்க அந்த சடங்கு செய்யறாங்க, நான் போக மாட்டேன், நான் கிறிஸ்தவன். ஏன் எப்போ போய் நில்லு, என்ன கேட்டு போற? அவனை மாற்று முடியுமா? முடியலன்னா யூ ஆர் நாட் ஏ கிறிஸ்டியன். அப்ப நீ கிரியேட்டரோடு இணைந்தில்லை, கிரியேஷனோடு இணைந்தில்லை. இதுதான் அர்த்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறரை மாற்ற வேண்டுமானால் அவரோடு அவர்களாக செல்ல வேண்டும். மிஷினரிமார்கள் வந்தார்கள், வெளிநாட்டிலேருந்து மிஷினரிக்கு வந்தாங்க. அதே கோட் ஷூட் போட்டுனே இங்கே சுற்றி இருந்தாங்கன்னா ஒன்றும் நடந்திருக்காது. இங்கே மாதிரி வேஷ்டி கட்டினா, இங்கே மாதிரி கம்மலை போட்டான், இங்கே மாதிரி இந்த பூநூலை போட்டினா, எல்லாத்தையும் இவர்களை போய் மாற்றினா, தன்னை மாற்றி கொண்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாள் உங்களை நான் மாற்றவில்லை என்று சொன்னால் இறைவனோடு இருக்கிற தொடர்பு அற்று போய்விடும். அப்புறம் உலர்ந்த செடிகளாய் காட்டப்படுவோம், உலர்ந்த கொடிகளாய் காட்டப்படுவோம். ஆகவே நாம் பிறரை மன்னிப்போம், பிறரிடத்தில் அன்பு செலுத்துவோம். பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதினாலே, பிறரை நேசிப்பதினாலே, பிறரை ஏற்றுக்கொள்வதினாலே நம்முடைய வேற்றுமைகள் அகல்கின்றது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாள் தியானத்திலே, நாம் பங்கு பெற்ற தியானத்திலே மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ஒன்றிணைப்பு, படைப்பாளரோடு ஒன்றிணைப்பு, படைப்புகளோடு ஒன்றிணைப்பு, அன்பின் வழியே ஒன்றிணைப்பு. இந்த 3 காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த பென்னிமேன் குலம், யூதாவின் குலம் என்று சொன்னார்களே, சவுல், தாவீது, இவர்கள் இணைப்பிலே, இவருடைய சண்டையிலே பிளவுபட்ட இந்த சமுதாயம் மீண்டும் ஒன்றிணைய வேண்டுமானால் அன்பிலே ஒன்றுபடுவோம், ஆண்டவரிடத்திலே சேருவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உலர்ந்து போகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே,
இது அருமையான நீர் கொடுத்த செய்திக்காய் நன்றி சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே படைப்பாளராகிய உம்மோடு தொடர்பும் படைப்புகளோடு தொடர்பும் அன்பின் அடிப்படையிலே தொடர்பும் நாங்கள் வைத்து ஆண்டவரை சிறப்படைய கிருபை தாரும், சிறப்பாக மாற்று கிருபை தாரும், உம்மை வெளிப்படுத்த கிருபை தாரும், நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை பிறருக்கு சொல்ல கிருபை தாரும். மீட்பர் இயேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதானுடைய அன்பும் தூயாவின் ஆசீர்வாதமும் வழிநடத்தும் தெய்வீக சமாதானம் நம்மோடு செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களோடு இன்றும் என்று நான் நினைத்திருந்தேன். தேவா நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.